இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CB350 ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி இதை வந்து வண்டியை ரிவ்யூ பண்ணுறேன் நான். அதனால் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். நாங்கள் இப்போ வந்து ஈரோடு ஷோரூமில் எடுத்திருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ரைடு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஓகே, பிக்கப்லாம் கூட நல்லா தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு செமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ரம்பிளிங் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பிரேக்கிங்கும் செம்மையாக இருக்குது. வைப்ரேஷனே இல்லை சுத்தமாக. ஏன்னா நான் இப்போ வந்து நல்ல ஒரு ரெவ் பண்ணி தான் ஓட்டுறேன். ஸோ பிக்கப் வந்து நல்லா இருக்குது. கண்டிப்பாக வைப்ரேஷனும் இல்லை, ரொம்ப லெஸ் தான். அண்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஹார்ன் டக்குன்னு அடிக்க வரல. ப்ரோ ஓகே தானே உங்களுக்கு? ஸ்பீடு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாலர் கியர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னால் நான் தேர்ட் கியரை இன்னும் தாண்டல. நானும் ஃபிஃப்த் கியர் போகணும்னு ட்ரை பண்ணுறேன், போகவே முடியல. ஓகே, ஒரு ப்ளேஸ் வச்சுருக்கு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஃபிஃப்த் கியர் போகலான்ட்டு. பட் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக கியர் வந்து நான் ஃபிஃப்த் கியர் போகலையே தவிர புல் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் கியரில் இருந்தால் நான் ஆல்மோஸ்ட் டாப்லேருந்து எடுத்தேன். ஸோ இன்ஜின் வந்து பெருசாக நாக்கிங் ஒன்றும் இல்லை. லோவர் எண்ட் இஸ் குட். நான் வந்து ரொம்ப பவர்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் இனஃப். நான் இப்போ வாண்டடாக ஃபிஃப்த் கியர் வந்துட்டேன். ஸோ நம்ம இன்னும் ஃபோர்த்லேயே அசால்ட்டாக இருக்குது. ஸோ இன்ஜின் பிரேக்கிங் இஸ் சம்திங் ஐ லைக் த மோஸ்ட் இன் திஸ் பைக். சூப்பராக இருக்குது இன்ஜின் பிரேக்கிங். ஓகே, திஸ் இஸ் இட். ஓகே, திஸ் இஸ் நைஸ். ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறதுனால நான் வந்து கியர் டவுன் பண்ணும்போது கூட எனக்கு வந்து அந்த ஜர்க் இல்லை, ஸ்மூத்தாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது ஸ்லிப்பர் கிளச்சில். ஸோ தட் ஒர்க்ஸ் லைக் அ சாம். கியர் ஷிஃப்ட் செம்ம ஸ்மூத்னா சூப்பர் ஸ்மூத். ஹோண்டா தான். ஸோ கியர் பற்றி அண்ட் கிளச் இஸ் அ திங். நான் வந்து கிளச்சை பற்றி இவ்வளோ நேரம் நான் ஆக்சுவலாக கிளச் யூஸ் பண்ணுறேன்னு ஒரு ஃபீலே இல்லை. நான் பேசவே இல்லைன்னா அந்தளவுக்கு அந்த கிளச் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ எனக்கு அது ஒரு மேட்டராகவே தெரியல. இட்ஸ் சூப்பர் லைட். இன்டர்செப்டரில் பார்த்துருப்பீங்க. இன்டர்செப்டர் வந்து ஒரு லைட்டஸ்ட் கிளச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் இது இன்டர்செப்டரோட ஒரு 2 ஸ்டெப்ஸ் மேலேனே சொல்லலாம். ஓகே, got the steps. ஃபோர்த் கியரில் தான் இருக்கேன். லெட்ஸ் ட்ரை டு டேக் 100. இட் ஃபீல்ஸ் லைக் கொஞ்சம் நேரம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது 100 போக. பட் இட்ஸ் குட் இருக்குது. ஸோ ஸ்டில் ஐ மீன் 4. அண்ட் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் சுத்தமாக இல்லை.
ஸ்பார்க்கில் இருக்குது இன்ஜின் பிரேக்கிங் பண்ணும்போது, செமையாக இருக்குது. ஓகே, லூஸாக இருக்குது. ஓகே, மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ ப்ராட் ஷோல்டர் இல்லை, ஸோ எனக்கு வந்து இட்ஸ் நாட் டிஸ்டர்பிங். ஓகே, இனஃபாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு ப்ராட் ஷோல்டர்ஸ் இல்லை, ஸோ ஐ எம் ஓகே வித் இட். ஸோ இப்போ லோவஸ்ட்டு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ எம் ஆல்மோஸ்ட் ஐ வில் கோ டு 40. ஸோ 40ல் இப்போ தேர்ட் கியரில் எடுக்கிறோம். ஓகே, இட் புல்ஸ், நத்திங் டு வரி. ஸோ அகைன் 40. Yeah, fourth gear, it turns. Okay, so 40 at fourth gear கொஞ்சம் engine எடுக்குது வலி, பட் தேர்ட் கியர் இஸ் நோ ப்ராப்ளம், அந்த அசால்ட்டாக போகுது, ஒன்றுமே இல்லை. போமா ஸோ அகெயின் கிளம்பியாச்சு, ஹசார்ட்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு, இண்டிகேட்டர்ஸ் ஆஃப். ஸோ லெட்ஸ் கோ. தட் சவுண்ட் மேன், இட்ஸ் அப்படியே ரம்பிள் ஆகுது. ஸோ ஆக்சுவலி எல்லோரும் இந்த வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் நான் என்ன நினச்சேன்னா வைப்ரேஷனே இல்லைன்னா ஒரு வண்டியோட ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஸோ சம்திங் ஹேஸ் டு வைப்ரேட், ரைட்? அப்போ தான் நம்ம ஒரு மிஷினரி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிளெயின் எலக்ட்ரிக் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன், பட் அந்தளவுக்கு இல்லை. இட் ஸ்டில் ஹேஸ் சம் கிரிங்கிள் ஃபீலிங் இன் ஹேண்டில் பார். ஸோ அது நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபீலும் இருக்குது. நான் வந்து வண்டியோட கனெக்ஷனே இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம வண்டியில் போகிறோம், அந்த இன்ஜின் ஃபீல் இருக்குது, பட் ஸ்டில் வைப்ரேஷன் கவலையே பண்ணாங்க அதை பற்றி. டூரிங்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ கியர் throttle full, இதுக்கு மேலே throttle இல்லை, I'm giving it full. So takes time in first gear. ஆமாம், அந்த ஃபஸ்ட் கியர் கொஞ்சம் டைம் எடுக்கு, பட் நான் 100ல் இப்போ லோ டவுன் பண்ணேன் 4க்கு. ஸோ யா 4 இப்போ 4 is really good. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி சிட்டிக்கு வந்து 4th போகும், நான் 5th போக வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இன்ஜின் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஐ கேனாட் ஃபீல் இன்ஜின் பீங் ஸ்ட்ரெஸ், சுத்தமாக இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சிட்டிக்குள்ள நமக்கு 4th கியரே போதும். ஏன்னா இப்போ நம்ம 80ல் போகிறோம்னா 80 இட்ஸ் ஷோயிங் ஈக்கோ ஒன்லி. அண்ட் இதில் வந்து நான் ஒன்று சொல்லணும் என்னென்னா, நிறைய பேர் வந்து இதில் 5th கியரில் போனால் வந்து நீங்கள் கியர் லோ பண்ணணும், ஸ்பீடில் போகும்போது ஓவர்டேக் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இதில் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்காது, ஏன்னா இட்ஸ் ஸ்மூத், கிளச்சு ஸ்மூத்து, கியரும் ஸ்மூத்து. ஸோ நமக்கு டவுன் பண்ணுறது ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது, ஸோ ஜர்க்கும் இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் கியர் பண்ண மாட்டோம். இப்போ 4th இருக்கும், ஜஸ்ட் ஒன் ஓவர்டேக். யா இட்ஸ் குட். சூப்பராக இருக்குது. ஸோ அதான் நம்ம வந்து இப்போ 100க்குள்ளே சிட்டி டிராஃபிக்ஸில் போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு 4th கியரே இஸ் மோர் தேன் இனஃப். நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையே இல்லை, ஏன்னா 4th கியர் எல்லாமே பண்ணுது. அந்த ரொம்ப நான் கண்டிப்பாக இந்த பைக் இன்னைக்கு புக் பண்ண போகிறேன், ஏன்னா இதில் எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக அந்த சவுண்டு வந்து செம்மையாக இருக்குது, சான்ஸ்லெஸ் சவுண்டு. ஓகே, இப்போ நான் 2nd கியரில் இருக்கேன். லெட் மீ சீ. தட் புக்ஸ். ஸோ நான் நினச்ச அளவுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துட்டு அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுது. ஸோ ஓகே, கண்டிப்பாக ஒரு 350cc இட் ஹாஸ் பவர்.
எனக்கு வந்து பவர் கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை அதில். என்னென்னா இது வைப்ரேட் ஆகலை. ஸோ வந்து நமக்கு என்னமோ பவர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் ஸ்பீடாக பார்க்கும்போது நம்ம ஸ்பீடு போயிடும். இன்னொன்று ஆர்பிஎம் மீட்டர் இருந்துச்சுன்னா தெரியும். ஸோ அதுவும் இல்லை. வந்துட்டோமா ஷோரூம் கிட்ட வந்துட்டோமா? இன்னும் போகணும். இன்ஜினில் சுத்தமாக ஸ்ட்ரெஸ் இல்லை. விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. ஓகே, இதோ இந்த டாகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் பட்டன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் டாக்லிங் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் நான் வந்து லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரேஞ்ச் இருக்குது. ட்ரிப் பி இருக்குது. ஸோ வேறு என்ன, டோட்டல் எவ்வளோ ரேஞ்ச் போகும் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது இதில். ஆக்சுவலாக ஐ ஃபீல் திஸ் ஒன் லைக் காரோட டேஷ் மாதிரி இருக்குது. ஸோ அது சின்னதே இல்லை. பிரைட் சன்லைட்டு, நீங்கள் மற்ற இடம்லாம் கூட சன்லைட் இல்லைன்னு சொல்லலாம். இது நல்ல பிரைட் சன்லைட் அண்ட் இட்ஸ் ஸ்டில் லெஜிபிள். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ நான் 4th வந்து 60 க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நோ வரிஸ், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு இன்ஜின் பிரேக்கிங் பண்ணால் ஒரு ஜர்க் எதுவுமே இல்லை. ஒன்லி நான் கியர் அப் பண்ணும்போது நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன்னா நல்ல ஜர்க் இருக்குது. ஸோ அது நல்ல பவர் இருக்குது. ஆனால் இன்ஜின் டவுன் பண்ணும்போது ஜர்க்கே இல்லை. ஸோ இட்ஸ் சூப்பர். வண்டி மூவ் ஆகும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ண முடியாதா? இல்லை, வண்டி மூவ் ஆகும்போது, வண்டி மூவிங்கில் இருக்கும்போது பண்ணலாமா? இது தானே இந்த எந்த பட்டன்? இது மேலே இருக்கிற பட்டனா கீழேயா? ஓகே. அது ஓகே. மூவிங்லேயே நம்ம வந்து ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இண்டிகேட்டர் இப்பயும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஆன் பண்ணிட்டேன். நான் அவ்வளோ டஃப் இல்லை. ஓகே. ஸோ 0 செகண்டில் எடுக்க முடியுது. ஆனால் கொஞ்சம் கிளச்சை க்ளோஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, we are here. ஓகே. எக்ஸாஸ்ட் வேறு லெவலாக இருக்கு. ஓட்டும்போது சூப்பராக இருக்குடா. சவுண்டு செம்மையாக இருக்குது. கிராக்கில் ஆகுது அப்படியே.